நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு அஸானை சொன்னார்கள். எவ்வளவு ஒரு சிறப்பு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல ஆதாரம் கேட்கிறார். யாராவது எப்பயும் சொல்லலாம், பாங்குக்கு முந்தியும் சொல்லலாம், பாங்குக்கு பிந்தியும் சொல்லலாம். இன்னொரு நற்காரியங்களை செய்ய முன்பதாகவும் ஸலவாத் சொன்னா குறைஞ்சா போகும். நாங்க கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் ஹம்து ஸலவாத் இல்லாமல் ஒரு மனிதன் எந்த துஆவை கேட்டாலும் அந்த துஆ கபூல் ஆவது, ரிஜெக்ட் ஆகும். ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் எவனோ எந்த துஆ கேட்டு பாரு பாப்போம். அந்த துஆ அல்லாஹ் தஆலா திருப்பி மோத்தி அடிச்சு விடுவார். அல்லாஹ்வுடைய அருள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்லிவிட்டு தான் என்னிடத்தில் நீ கையேந்த வர வேண்டும். அப்படி கையேந்தினால் தான் உன்னுடைய துஆவை நான் கபூலாக்குவேன் என்று வல்லவன் அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கின்றான். எனவே ஸலவாத் இல்லாதவன் துஆ கூட அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். துஆவுக்கே ஸலவாத் இவ்வளவு முக்கியமாக இருக்கும் பொழுது மற்ற ஏனைய விடயங்களில் ஸலவாத்தை பத்தி நாங்க டிஸ்கஷன் பண்றது என்ன இருக்குது? அதுல டிஸ்கஷன் பண்ண என்ன أنت نور فوق نور أنت إكسير وغالي أنت مصباح الصدور الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صدق الله المولانا العلي العظيم. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய நல்லவனாகிய இந்த வையகத்தை படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய எஜமான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் எங்களுடைய உயிரை விட உயிரிலும் மேலான சையதுனா மௌலானா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் பரிசுத்த தோழர்களாகிய உத்தம சஹாபா பெருமக்கள் மீதிலும் நாங்கள் இன்று இந்த இல்லத்திலே எங்களுடைய சங்கைக்குரிய உசைன் மௌலவி பாரி ஹஸ்ரத் அவர்களுடைய இந்த புனிதம் பூத்து குலுங்கும் இந்த வீட்டிலே நாங்கள் யாரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அப்பேற்பட்ட உத்தம மகான் எங்கள் உயிரை விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரப்பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகள் ஒருவராகிய அவர்களுடைய வம்சத்திலே வந்திருந்த சையதுனா இமாமுல் ஆலம் அஷேக சையது இமாம் ஜாஃபர் சாதிக் மௌலானா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் அல்லாஹ்வையும் கண்மணி நாயகம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது உயிரை விட மேலாக உண்மையாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற கியாம நாள் வரைக்கும் நடக்க இருக்கின்ற அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். பெருசா பயம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட. இன்றைக்கு பயம் பண்ணால புல்லட் சாமான் மீக்குது, பெரிய பெரிய சாமான்லாம் ரெண்டு சைடில் மீக்குதா. பவர்ஃபுல் ஆட்கள் மாஷா அல்லாஹ் சுந்தர் ஜமாத் சிங்கங்கள் வலது பக்கத்திலே சுந்தர் ஜமாத்துடைய சிங்க குட்டிகள் நீக்குது, இடது பக்கத்திலே நீக்குது, முன்னாலே நீக்குது.
மாஷா அல்லாஹ். உசைர் மௌலியோட மௌனம் இப்ப அடுத்த சிங்கம் வெளியாக போறார் இன்னும் கொஞ்ச நாள் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அவர் என்ன முகமது இன்ஷா அல்லாஹ். முகமது ஃபாசியா ஃபாசியா அஜ்வாதி முகமது அஜ்வாதியா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இந்த மஜ்லிஸ் எல்லாம் அல்லாஹ் அருள்புரிவார் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உஸ்தாத்மார்கள் எங்களுடைய மூசாவியா மதரசா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி பெரியவங்கள முன்னாடி நான் என்னதான் பேச போறேன். அதே அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ அல்லாஹ் தான அருளை கொண்டு உலகத்துக்கு படைக்கப்பட்ட ஞானிகள் விஞ்ஞானிகள் அனைத்து ஞானிகளும் எதை படித்தார்களோ எதை பேசினார்களோ எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள் தான். அப்படிதானே இந்த மகாஸ் முறையை நம்ம முன்னுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தாலா கொடுத்த அருளை கொண்டு மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்ட அத்தனை பேர்களும் வாழ்ந்துவிட்டு நல்லதை எடுத்து சொல்லிவிட்டு சென்றவர்கள் பல கோடி பேர்கள், வாழ்பவர்கள் பல கோடி பேர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் இன்னும் பல கோடி பேர் வர இருக்கின்றார்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை கொண்டு. அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் எங்களுடைய உயிரையிட மேலான கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வங்கிஷத்திலே வந்துதித்த அவர்களுடைய பேரப்பிள்ளைகளில் ஒருவராகிய சங்கைக்குரிய சையதுனா இமாம் ஜஃபர் சாதிக் மௌலானா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சங்கை மிகுந்த மௌலூத் மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்களுடைய உசைர் மௌலவி ஹஸ்ரத் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த சிறப்பு மிக்க மஜ்லிஸை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் அவர்களுடைய முஹிப்பீன்களுக்கும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சங்கை மிகுந்த மஜ்லிஸை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற கண்ணியமிக்க சையது சாதாத்மார்களுக்கும் கண்ணியமிக்க உலமா பெருமக்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் மദ്രസா மாணவ மணிகளுக்கும் அனைத்து நன்மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்து அருள் புரிய வேண்டும். உலகத்தில் எத்தனை கோடி மஜ்லிஸ்கள் நடந்தாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலாவுடைய நேசர்களை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸ் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான சிறப்பான மஜ்லிஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. பரிசுத்த குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா அவனுடைய பல நேசர்களுடைய சிறப்புகளை வாரி வாரி சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் பரிசுத்த குர்ஆனிலே. நபிமார்களுடைய சரித்திரங்கள் மாத்திரமல்ல, எத்தனையோ ஒலிமார்களுடைய சரித்திரங்கள், எத்தனையோ சாலிஹீன்களுடைய சரித்திரங்கள், அதுபோன்று அது மாத்திரமல்ல அல்லாஹ் தஆலாவுடைய நபிமார்களுடன் நேசம் வைத்த அல்லாஹ் தஆலாவுடைய இறை நேசர்களான அவுலியாக்களை நேசம் வைத்த மிருகங்களை பற்றி பறவைகளை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சிறப்பாக அந்த வரலாறுகளை பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றான். பரிசுத்த குர்ஆனை திறந்தால் எத்தனையோ விடயங்கள் புதர்க்கவாதிகள் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய அந்த மக்களுக்கு பரிசுத்த குர்ஆன் பல ஆதாரங்களை தன்னகத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவைகளை பிரட்டி பார்த்து அதற்கான சரியான தஃசீர்களை ஆராய்ச்சி செய்து இல்லை என்றால் இது போன்ற கண்ணியமிக்க உலமா பெருமக்கள் உஸ்தாத்மார்களை அணுகி அதனுடைய சிறப்புகளை அறியக்கூடிய பாக்கியம் தான் இல்லை. குர்ஆனில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் யதார்த்தங்களை அறியக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பரிசுத்த குர்ஆன் ஹக்கான குர்ஆன், நேர் வழி காட்டக்கூடிய குர்ஆன். இந்த பரிசுத்த குர்ஆன் யாருக்கு நேர் வழி காட்டும்? அதையும் அல்லாஹ்வே சொல்லி முடிச்சிட்டான். நாங்க முதலாவது குர்ஆனுடைய முதலாவது சூரா என்னது? என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா. இரண்டாவது சூரா என்ன குர்ஆன்ல? சொல்லுங்க ஹஸ்ரத். சூரத்துல் பக்ரா. பக்ராவை ஓதக்குள்ளே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்னு சொல்லி முடிஞ்சி.
எனவே அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஜாலிகல் கிதாப், இந்த குர்ஆன், லா ரைப ஃபீஹி, எந்த விதமான ஷக்கு சந்தேகமும் இல்லாத பரிசுத்த குர்ஆன், இந்த வேதம் கிதாப். இது யாருக்கு நேர்வழி காட்டும் தெரியுமா? இந்த குர்ஆன் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் யாருக்கு? ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு தான் இந்த பரிசுத்த குர்ஆன் நேர்வழி காட்டும். முஸ்லிம்களிலே படைக்கப்பட்ட நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்கள் எல்லாத்துக்குமே குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று. இல்லை, முஸ்லிமாக பிறந்து இரண்டு வகைப்படுகின்றார்கள். ஒன்று மூமின்கள், இன்னொன்று முனாஃபிகீன்கள். மூமினும் சரி முனாஃபிக்கும் சரி, இரண்டு பேருடைய லேபல் முஸ்லிம் தான். சரியா பிள்ளையா ஹஜ்ரத்? முஸ்லிம் தானே. முனாஃபிக வேற அடையாளம் பார்க்கவே எங்களுக்கு பார்க்க முடியாது. முஸ்லிம் என்றிப்பாரு, நல்லா தொப்பி போட்டிப்பாரு, சுப்ப உடுத்திப்பாரு, எங்களை மாதிரி தாடி வச்சிப்பாரு, நல்லா தொழுவாரு, அமல் இபாதத்தெல்லாம் செய்வாரு. மூமினும் அப்படிதான், முஸ்லிமும் அப்படிதான். அப்ப இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? முத்தகீன்களுக்கு. முத்தகீன்கள் யார்? மூமின்கள். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய நல்லடியார்கள், அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் மாத்திரமாக இருந்து போதாது, அவர் எப்படியாப்பட்டவராக இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிம் ஒரு மூமினாக, பரிபூர்ண மூமினாக ஆக வேண்டும் என்றால் அவனிடத்தில் எது இருக்க வேண்டும்? லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி பிவாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். ஒரு முஸ்லிம் பரிபூர்ண மூமினாக ஆகுவான் எதுவரைக்கும்? அவனுடைய தாய் தந்தையர்கள், அவனுடைய, வாங்க எங்களுடைய சங்கைக்குரிய பாயிஸ் மௌலவி வாங்க, முன்னுக்கு வாங்க, மன்சூர் ஆலிம்ல மூத்த பிள்ளைங்களை வாங்க, இன்ஷா அல்லாஹ் பாயிஸ் மௌலவி வாங்க, வாங்க இப்படி இப்படி நீங்க பக்கத்துல இருந்தா மன்சூர் ஆலிம் இருந்த மாதிரி. எனவே அதுல சொல்லிக்கொண்ட விஷயம், நாங்கள் ஈமான்ல பரிபூர்ணம் அடைக்கும் எதுவரைக்கும்? எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்தையும் விட, எங்களுடைய உடம்போடு இருக்கின்ற இந்த உயிரை விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரை அவன் பரிபூர்ண மூமினாக ஆக மாட்டான். எனவே இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உலகத்திலே எத்தனையோ அமல் இபாதத்துகள் என்று பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டால் ஸலவாத் சொல்வதில்லை, அஸான் சொல்லப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வீட்டுடையார் உரிமையாளர் சங்கைக்குரிய உசைர் மௌலவி பாரி ஹஸ்ரத் அவர்கள் சங்கை மிகுந்த சையதுனா இமாமுல் ஆலம் இமாம் ஜாஃபர் சாதிக் மௌலானா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புமிக்க மஜ்லிஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுமதியுடன், அவர்களுடைய வேண்டுகோள் இணங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த இல்மை கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருந்தேன். அதில் நிறுத்தி நடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடருமாறு வேண்டிக் கொண்டார்கள். எனவே நான் அதை தொடர்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சொல்லப்பட்ட விடயம் என்ன? லா யுமினு அஹதுக்கும், ஒரு மனுஷன் ஈமான்ல பரிபூர்ணம் அடைய மாட்டான் எதுவரைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், அவனுடைய பிள்ளைகள், அவன் நேசிக்கக்கூடிய மனிதர்கள், அது மாத்திரமல்ல அவனுடைய உயிரை விட மேலாக அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரை அவன் பரிபூர்ண ஒரு மூமினாக ஆக மாட்டான். பரிபூர்ண முஸ்லிம்னு சொல்லப்படல, அப்படியே சொல்லிக்கிறது. லா யூமின் தான் சொல்லி, லா முஸ்லிம்னு சொல்லிக்கிறது ஹதீஸ். லா யுமினு அஹதுக்கும், பரிபூர்ண மூமினாக மாட்டான். அந்த முஸ்லிமை பார்த்து தான் சொல்றது. இது முஸ்லிமை பார்த்து தான் சொல்லப்படுவது. ஒரு முஸ்லிம் பரிபூர்ண மூமினாக மாட்டான் இதுவரைக்கும். இதெல்லாம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விட மேலாக ஒரு முஸ்லிம் அவன் நேசிக்காத வரை அவன் ஈமானில் பரிபூரணம் அடைய மாட்டான். அந்த அடிப்படையில் இந்த பரிசுத்த குர்ஆன் யாருக்கு தெரியுமா நேர்வழி காட்டும்? ஹுதல் லில் முத்தகீன்.
ஹுதாண்டா என்ன? நேர் வழி. யாரு காட்டும்? முத்தகீனுக்கு தான் காட்டும். முத்தகீன் யாரு? முஸ்லிம்ல நின்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசித்தால்தான் அந்த முஸ்லிம் மூமின் என்ற தரஜாவை அடைகின்றான், பரிபூர்ணத்தை அடைகின்றான். அப்படி இருக்கும் பொழுது இன்று எத்தனையோ பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் ஸலவாத் சொல்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது சாதாரண ஒரு மனுஷரை பேசுறது போல சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாய் நிறைய சொல்லுவதற்கு மனம் இடம் கொடுப்பதில்லை. அங்க ஹுப்பு இல்ல, அந்த அன்பு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஹப்பத் இருந்தால் ஒரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரை சுருக்கி சொல்ல மாட்டான், நிரப்பமாக சொல்லுவான். எந்த அளவுக்கு புகழேறுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து கொண்டே இருப்பான் ஒரு மூமின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற நேசத்தின் காரணமாக. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால்தான், சும்மா சாதாரண நேசம் இல்ல, உயிரை விட மேலாக நேசித்தால்தான் நிச்சயமாக சத்தியமாக ஒரு முஸ்லிம் ஈமானில் பரிபூர்ணம் அடைவான். ஈமான்ல பரிபூர்ணம் அடைந்தவன் தான் ஒரு முத்தகீனாக ஆகுவான். அந்த முத்தகீனுக்கு தான் இந்த பரிசுத்த குர்ஆன் நேர்வழி காட்டும். கண்டவன் நின்றவனுக்கெல்லாம் நேர்வழி காட்டாது பரிசுத்த குர்ஆன். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரால் ஸலவாத் சொன்னால், ஸலவாத் செல்றவங்களுக்கு கை நீட்டி அடிக்கிறவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வரலாற்றுல. இப்போ எங்களுடைய மௌலவி வாசில் மௌலவி பாங்க சொன்னது, பாங்குக்கு முன் எவ்வளவு ஒரு சிறப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு ஆசானை சொன்னார்கள். எவ்வளவு ஒரு சிறப்பு! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல ஆதாரம் கேட்கிறார் யாராவது? எப்பயும் சொல்லலாம், பாங்குக்கு முந்தியும் சொல்லலாம், பாங்குக்கு பிந்தியும் சொல்லலாம். இன்னொரு நற்காரியங்களை செய்ய முன்பதாகவும் ஸலவாத் சொன்னா குறைஞ்சா போகும். நாங்க கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் ஹம்து ஸலவாத் இல்லாமல் ஒரு மனிதன் எந்த துஆவை கேட்டாலும் அந்த துஆ கபூல் ஆவது, ரிஜெக்ட் ஆகும். ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாமல் எவனோ எந்த துஆ கேட்டு பாருங்க பாப்போம். அந்த துஆ அல்லாஹ் தஆலா திருப்பி முகத்தில் அடிச்சு விடுவான். அல்லாஹ்வுடைய அருள் நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத் சொல்லிவிட்டு தான் என்னிடத்தில் நீ கையேந்த வர வேண்டும். அப்படி கையேந்தினால் தான் உன்னுடைய துஆவை நான் கபூலாக்குவேன் என்று வல்லவன் அல்லாஹ் சொல்லி வச்சிருக்கின்றான். எனவே ஸலவாத் இல்லாதவன் துஆ கூட அல்லாஹ் கபூலாக்க மாட்டான். துஆவுக்கே ஸலவாத் இவ்வளவு முக்கியமாக இருக்கும் பொழுது மற்ற ஏனைய விடயங்களில் ஸலவாத்தை பத்தி நாங்க டிஸ்கஷன் பண்றது என்ன இருக்குது? அதுல டிஸ்கஷன் பண்ண என்ன இருக்குது? அந்த ஆதாரமிக்கா இந்த ஆதாரமிக்கா? அடே நாங்க கேட்கக்கூடிய புனிதமிக்க அந்த துஆவுக்கே ஸலவாத் இல்லாத துஆ ரிஜெக்ட் ஆகும். எனவே தான் எங்களுடைய ஷேகுமார்கள் மஷாயிமார்கள் எல்லா விடயங்களை முன்னெடுத்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அந்த வகையில தான் எங்கள் ஹஸ்ரத் இப்ப பாங்கு செல்லும் முன்பு அழகான முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு அதான் சொன்னார்கள். அப்படி சில பள்ளிவாசல்கள்ல பாங்குக்கு முன்பு ஸலவாத், அஸானுக்கு முன்பு பாங்குக்கு முன்பு ஸலவாத் சொன்னவங்க கண்ணத்துக்கெல்லாம் அடிபட்டி. அப்ப அவங்க ஈமான் எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்ல வானவன் எவனுக்காவது சில அருகதைக்கு தோலத்துல. இப்பதான் ரமலான் எங்களை விட்டு முடிஞ்சு விட்டது. ரமலான் மாதத்துல ரமலான் தொடக்க முன்பும் பயான்கள்ல ஃபதீமார்கள் என்ன எடுத்து சொன்னார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறும் பொழுது 3 படிகளிலும் கால் வைத்து ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்னார்கள் இல்லையா? ஒவ்வொரு படியிலும் அதுல ஒரு படி ரமலான் மாதத்தை அடைந்து இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடாவிட்டால் அவன் நாசம் அடையட்டும். வயசான தாய் தந்தையர்களை அடைந்து அந்த தாய் தந்தையர்களுக்கு ஹிதமத் செய்யாவிட்டால் அவனும் நாசமாகி போட்டும். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டு
எவனொருவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நாசமாகி போகட்டும் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பதுவா செய்ததற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொல்லிட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டு ஸலவாத்து சொல்லாட்டியே நாசமாய் போய்த்து விடுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஷாஃபத்துக்கு பதுவாவுக்கு ஆளாகி விடுவான். இப்படி இருக்கும் போது நிலைமை ஸலவாத்து செல்றவத்தனை பார்த்து அசானுக்கு முந்தி ஸலவாத்து செல்றவத்தனை பார்த்து ஸலவாத்து செல்லாதேன்னு அவனுக்கு ஒரு அறைய போட்டா அரைஞ்சவன நிலைமை என்ன ஆகும்? அவனுக்கு ஈமான் நீக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் நீக்குதா? அவனுக்கு முஹப்பத் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர்ல ஸலவாத்து சொல்லும்போது வானம் என்று சொல்லுவானா? ஆதாரம் கேட்பானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து ஆதாரம் தேவையா? ஒரு மூமினுக்கு ஆதாரமே தேவையில்லடா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து தான் எங்களுக்கு பெரிய ஆதாரம். உலகத்துல அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டான் எங்களுக்கு 5 நேரம் தொழுங்க, ஜகாத் கொடுங்க, நோன்பு பிடிங்க, ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபர்லான கடமைகளை எல்லாம் கட்டளை இட்ட அல்லாஹ் அதை எதையும் அல்லாஹ் செய்யறேன்னு சொல்லல. அல்லாஹ் தொழுங்கண்டா அல்லாஹ் தொழுறேன்னு சொன்னானா? இல்ல. ஜகாத் கொடுங்கண்டா ஜகாத் கொடுங்கன்னு சொன்னானா? இல்ல. நோன்பு பிடிங்கண்டா நோன்பு பிடிக்கிறேன்னு சொன்னானா? அல்லாஹ் இல்ல. ஹஜ் செய்யுங்கன்னு சொன்னான் அல்லாஹ், நானும் ஹஜ் செய்யறேன்னு அல்லாஹ் சொன்னான்? இல்ல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் என்ன அல்லாஹ் சொல்கின்றான்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலாயிகமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு அங்கேயும் யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? முஸ்லிமை பார்த்து சொல்லல, மூமினை தான் சொல்றான் அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமானுள்ள விசுவாசிகளே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று மூமின்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறார். இங்கே அல்லாஹ் தஆலா முஸ்லிம்னு சொல்லல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சலாம் சொல்லுங்க, நானும் இந்த மலாயிகமாரும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்ப சென்று எப்ப ரிப்போர்ட்னு தெரியாது, அது அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். இப்ப சென்று இப்ப நாளைக்கு சொல்றான், நாளைக்கு துனியா அழிய காட்டி செல்வான், துனியா அழிஞ்ச பிறகு செல்வான், வரும் ஆகிராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே இருப்பான். அப்படிதான் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், மலாயிகமார் சொல்லிக் கொண்டே. இப்பேற்பட்ட உன்னதமான ஸலவாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்க செய்யக்கூடிய எல்லா அமல் இபாதத்துகளும் இன்னொருத்தர் பார்க்கிறதுக்காக வேண்டி நாங்க செஞ்சா அதெல்லாம் என்ன ஆகும்? மனுஷன் பார்க்க மோஸ்துக்கு கால் செய்ய சென்றேன், நான் சொல்றேன் எவர் பார்க்கறதுக்கான கல்லறன்னு செல்வா அது பார்க்கிறார், அவர் பார்க்க ஆச்சியார் பார்க்கிறாரு, அவங்க அடுத்து மனுஷன் பார்க்க வச்சு நான் தர போறேன். அது அது நோம்பு பிடிக்க மற்றவங்க பார்க்கறதுக்காக வேண்டி, ஜகாத்து கொடுக்க மற்றவங்க பார்க்கறதுக்காக வேண்டி, ஆட்சி செய்யற மத்தம் பார்க்கறதுக்காக வேண்டி, இப்படி மனுஷர் பார்க்கறதுக்காக வேண்டி மோஸ்துக்காக வேண்டி இவைகளை செய்தால் இவைகள் எல்லாம் தூக்கி எறியப்படும். அந்த மனிதனுக்கு திருப்ப அல்லாஹ் தஆலா அவன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி போடுவான். நீ மனுஷன் பார்க்கதானே செஞ்சாய், மனுஷனோட பேட்டி போட்டி, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் பெருமைக்கு ஊரெல்லாம் ஊர்வலம் வைத்துக் கொண்டு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செல்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செல்றோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைக்காக எல்லாரும் நான் ஸலவாத் ஓதுறான்னு சொல்லி எல்லாரும் என்னைய பார்த்து புகழணும் என்று பெருமை அடிச்சு கொண்டு ஸலவாத் சென்னாலும் அந்த ஸலவாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துளி கூட குறைக்காம நன்மைகளையும் தரஜாக்களையும் ரஹ்மத்துகளையும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஒரு ஸலவாத் சொன்னால் எங்கள் மீது அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத் சொல்கின்றான். எங்களுடைய 10 பாவங்களை மன்னிக்கின்றான். எங்களுக்கு அல்லாஹ் 10 தரஜாக்களை வழங்குகின்றான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 10 ரஹ்மத்துகளை செய்கின்றான். எதற்காக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஒரு ஸலவாத் சொன்னால் சத்தம் போட ஒரு ஸலவாத் சொல்லுவோமா? கொண்டே இப்ப கியாமத் வரும் சத்தம் போட அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். எங்களுக்கு இப்ப 10 தரஜா கிடைக்குது அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் எங்களுக்கு 10 ஸலவாத் சொல்றான். அல்லாஹ் நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஸலவாத் சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 10 ஸலவாத் சொன்ன அடியானுக்கு அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்றான். எவ்வளவு பெரிய தரஜா அல்லாஹ் தஆலா ஸலவாத் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொன்னேன். குர்ஆன்
எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது நேர்வழி காட்டக்கூடியது யாருக்கு? முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். அந்த முத்தகீன் எப்படி அவன் முத்தகீன் என்று பார்ப்பது, அவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்து எதுவரைக்கும் இருக்க வேண்டும்? அவனுடைய உயிரை விட மேலாக முஹப்பத்தும் அன்பும் பாசமும் நேசமும் இருந்தால்தான் அவன் ஈமான்ல பரிபூரணம். அவன் தான் முத்தகி. அவனுக்கு தான் குர்ஆன் நேர்வழி காட்டும். குர்ஆன்ல எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கின்றது, எத்தனையோ சரித்திரங்கள் இருக்கின்றது. நாங்கள் கொண்டாடக்கூடிய ஒளிமார்களை பற்றி எல்லாம் குர்ஆன் எத்தனையோ இடத்துல சிறப்பான முறையில் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, கௌஃப்வாசிகள் சூரத்துல் கௌஃப்ல அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அந்த குகைவாசிகளுடைய பின்னால சென்ற ஒரு நாய், இஸ்லாத்துல அசுத்தம் என்று சொல்லப்பட்ட நாயை பரிசுத்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கல்பு மூன்று இடத்துல என்னுடைய சாலிஹீன்கள பின்னால முஹப்பத் வச்சு போன அந்த நாயை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த நாய்க்கு என்னுடைய மஷாயிமார்கள் உலமா பெருமக்கள் சொல்கிறார், கித்மீர் என்ற அந்த பெயர் சொல்லப்பட்டுள்ளது. அந்த நாய் பரிசுத்த சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். எதனால தெரியுமா? அல்லாஹ்ட சாலிஹீன்களை முஹப்பத் வைத்து அன்பு வைத்து நேசம் வைத்து போன ஒரே காரணத்தினால. இங்க நாங்கெல்லாம் எதற்காக வருகை தந்திருக்கின்றோம்? உசைர் மௌலவிட வீட்டுக்கு அவருடைய அழைப்பை நாங்கள் எதுக்கு வந்திருக்கின்றோம்? அல்லாஹு தஆலாவுடைய இறைநேச செல்வர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரப்பிள்ளைகளில் ஒருவராகிய சையதுனா இமாமுல் ஆலம் அஷேக் சையது இமாம் ஜாஃபர் சாதிக் மௌலானா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மீது அன்பு வைத்து பாசம் வைத்து நேசம் வைத்து முஹப்பத் வைத்து தான் இந்த இல்லத்துக்கு இந்த மஜ்லிஸுக்கு நாங்கெல்லாம் வருகை தந்திருக்கின்றோம். அதுல ஒரு தூசியளவு சந்தேகமே இல்லை. அப்படித்தானே வாய்ஸ் மௌலவி அவங்களோட முஹப்பத் வைத்து வந்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய இறைநேச செல்வராகிய சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஹப்பத் வைத்து அவர்களுடைய பேரால் நடைபெறுகிற இந்த மஜ்லிஸுக்கு நாங்கள் வந்த அல்லாஹ் தஆலா எங்களை எங்க வச்சு இருப்பார்? நாங்க படைப்புகளிலே ஆகவே கீழ்த்தரமானதுதான் நாய், மற்றது பன்றி. படைப்புகளிலே உன்னதமானவர்கள் தான் யாரு? மனிதர்கள். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் தஆலாவின் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஹல்குகளில் உன்னதமானவர்கள் யாரு? இன்சான், மனிதர்களாகிய நாங்கள். சாதாரண மனிதர்கள் நாங்கள் கலிமா சொல்லி ஈமான் சொல்லி அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரைவிட மேலாக முஹப்பத் வைத்து நேசம் வைத்து ஐதிலிருந்து துறந்து கொண்டு நோன்பு பிடிச்சு கொண்டு ஜகாத் கொடுத்து கொண்டு ஹஜ் செய்து கொண்டு இன்னும் அமல் இபாதத்துகள் குர்ஆன் திலாவத்துகளை ஸலவாத் ஷரீஃப்களை ஓதி போலக்கூடிய நன்மக்கள். அப்படி இருந்தும் நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசரை முஹப்பத் வைத்து வந்திருக்கிற எங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தரஜாவை தருவார்? நான் சொல்லி தெரிய தேவையில்லை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், கௌஃப்வாசிகள பின்னால் போற நாய்க்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்குறான்னு சொன்னா, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை இந்த இறைநேச செல்வர் இமாம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹை முஹப்பத் வைத்து எங்களை அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு போய் சேர்ப்பான் என்பது ஒவ்வொருத்தருக்குமே ரிப்ளை உங்களுக்குள்ளே வந்துட்டு சரிதானே? உங்களுக்கு ஆன்சரும் வந்துட்டு. எனவே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்களை முஹப்பத் வைத்தவர்களை கைவிடவே மாட்டான். இமாம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரம் பெருசி. அதை செல்லுகின்ற ஒரு நாளும் போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய சரித்திரம் சுருக்கமாக சொல்லிட்டு முடிவுக்கு வருகின்றேன். இமாம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சிறப்பு எத்தனையோ இருக்கின்றது. அவர்களுடைய மௌலூது கிதாபிலும் பல சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் இமாம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் எடுத்து சொல்லப்படக்கூடிய விடயம். அந்த காலத்துல ஒரு விறகு வெட்டியின் மனைவியினுடைய சரித்திரம் தான் எங்கெங்கெல்லாம் இமாம் ஜாஃபர் சாதிக் வலியுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் நடத்தப்படுகின்றனவோ அங்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஒரு விறகு வெட்டி காட்டுக்கு விறகு வெட்ட போனவர் திரும்பி வரல, போனவர் போனதுதான்.
எனவே அவர் மனைவி பிள்ளைகளோடு மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். போன கணவனுக்கான கஷ்டம். அந்த ஊரில் இருந்த ஒரு மந்திரி, அரசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மந்திரியோட வீட்டில் போய் இந்த விறகு வெட்டியின் மனைவி கஷ்டம் துன்பம் துயரம் தாங்க முடியாமல் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்கணும், உண்ண கொடுக்கணும். எனவே அந்த மந்திரியுடைய வீட்டில் வைத்து வேலை செய்தார். கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளை செய்தா அங்க ஏதாவது ஊதியம் கொடுப்பாங்க, அதை எடுத்துட்டு போவாங்க. இப்படி ஒரு நாள் அந்த மந்திரியுடைய முத்தத்தை தூத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகின்றார். ஒன்று சொல்கின்றார், தாயே, என்ன நீ கவலைப்பட்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாயே, என்ன பிரச்சனை? என்னுடைய கணவன் விறகு வெட்டு போனவர் இன்னும் திரும்பி வரல, எனக்கு சரியான கஷ்டம். இந்த வீட்டில் வந்து நான் இந்த மந்திரியோட வீட்டில் வேலை செஞ்சு இங்கே தரக்கூடிய ஊதியங்களை வச்சா இந்த பிள்ளை குட்டியில நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். அப்படியா? நீங்க ரஜப் மாதம் 22வது பிறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரிலும் அவர்களுடைய குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்களாகிய சையதுனா இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பேரிலும், சையதுனா இமாம் ஜஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரிலும் ஃபாத்தியா அவரை விட்டு அவங்களோட வீட்டில் ஒரு சுத்தமான ஒரு இடத்துல நல்லா ஒரு வெள்ளை துணியை விரிச்சு இனிப்பு பண்டங்களை வைத்து, இந்த வச்சுக்கிது வெள்ளை புடவை வச்சு இனிப்பு பண்டங்களை வச்சுக்கிது இனிப்பு பண்டங்களை வச்சு நீங்க இவங்களோட பேர்ல ஃபாத்தியா ஓதி அல்லாஹ் இடத்துல கையேறி துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், இமாம் ஜஃபர் சாதிக் வலியுல்லாஹ்வுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும், என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், எனது கணவன் வீடு வந்து சேர வேண்டும் என்று நீங்க துஆ செய்யுங்க என்று அந்த பெரிய மனிதர் இந்த பெண்மணியிடத்தில் சொல்லியிருந்தார். இந்த பெண்மணி சென்றானா எத்தனையோ துவா கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறோம், நடக்கலைன்னு சொல்லி. அப்பொழுது அந்த பெரிய மனிதர் சொல்கின்றார்கள், தாயே, நீங்கள் இப்படி துவா கேட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்காவிட்டால் இந்த ஜஃபர் சாதிக்குடைய சட்டம் கையை பிடிச்சி நீங்க நாளை கியாமத் நாள் என்ன கேள்வி கேளுங்க. நடுங்கி போறார் அந்த பெரிய மனிதர். இமாம் ஜஃபர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே ஆடி போய்விட்டாங்க. அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்கின்றேன் என்று ஏற்றுக்கொண்டு அந்த பெண்மணி அதுபோல வெள்ள துணியை விரிச்சு இனிப்பு பண்டங்களை வைத்து இப்படி சொன்ன பிரகாரம் ஃபாத்தியா ஓதிவிட்டு மஜ்லிஸை நடத்திவிட்டு கையேந்தி அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அந்த விறகு வெட்டி அந்த பெண்மணியுடைய கணவன் விறகு வெட்டி செல்வம் செழிப்புடன் திரும்பி வருகின்றார். இந்த பெண்மணிக்கு ஆச்சரியம், இவ்வளவு நாளா காணாம போனீங்க, இப்படி வாரீங்களே? இல்ல, காட்டில் நான் திசை தடுமாறி போய் கஷ்டத்துல பல துன்பங்களை அனுபவிக்கிற நேரத்தில் ஒரு இடத்தில் எனக்கு விறகை தேடி திரியும் பொழுது ஒரு புதையல் கிடைத்தது. அந்த புதையலை கொண்டு நான் செல்வம் செழிப்புடன் வீடு வந்து அடைந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு அவங்களோட வீடுகள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போறாங்க. இப்ப மந்திரியுடைய மனைவி பார்க்கிறாரு, இந்த விறகு வெட்டியினுடைய மனைவி இப்ப எங்க வீட்டுக்கு வேலைக்கு வாரல் என்ன விஷயம், இது என்ன சப்ஜெக்ட் தேடி பார்க்கிறார். இந்த சில பெண்மணிகள் இருக்குது, இல்ல விறகு வெட்டின மனைவி இப்ப நல்லா சீமாட்டி ஆகிட்டா, செல்வ செழிப்போட நல்லா சந்தோஷம் வாழ்றாங்க. அவங்களோட கணவன் காட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு புதையல் கிடைச்சி அதை கொண்டு அவர் இப்ப சிறப்பா நல்ல சந்தோஷமா ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த மந்திரியுடைய பொண்டாட்டி விறகு வெட்ட மனைவி அலசி கேட்கிறாங்க, என்ன விஷயம்? உடனே இந்த விறகு வெட்டியினுடைய மனைவி நடந்த விடயத்தை எடுத்து சொல்கின்றார் மந்திரியினுடைய மனைவியிடத்திலே. சொல்லும் பொழுது அந்த மந்திரியுடைய பொண்டாட்டிக்கு பொறாமைப்படுது,
இமாம் ஜவஹர் சாதிக்காவது மண்ணம் கட்டியாவது அப்படி சொல்ல கொஞ்சம் இமாம் ஜவஹர் சாதி வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அகௌரவப்படுத்தி பேசிவிட்டு ஓட மாப்பிள்ள எங்கேயோ காட்டில் போய் எங்கேயாவது போய் மங்கொள்ள அடிச்சுட்டு வந்து கொள்ளை அடிச்சு கொண்டு வந்துட்டு இங்க இப்படி ஒரு பேரை போடுறேன் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படி செல்லவான நபியுடைய மனைவியே இது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது. இமாம் ஜவஹர் சாதிக் வலியுல்லா அவர்கள் என்னிடத்தில் நேரில் வந்து சொன்னது, அந்த துவாவின் பிற்பாடுதான் என்னுடைய கணவனுக்கு இப்படி புதையல் கிடைத்து அவர் சிறப்பாக செல்லும் பொழுது இந்த மந்திரியோட பொம்புள்ள மனைவிக்கு தாங்கள் இல்லை கேவலமா பேசிட்டாங்க. நான் செல்லது இமாம் ஜவஹர் சாதிக் வல்லாடி இந்த மௌலூத் கிதாபில் இதை விட சிறப்பான விளக்கம் இருக்குது. நான் சுருக்கமா செல்றேன், நிறைய விளக்கம் இருக்குது இல்லையா வாய்ஸ் மொழி இந்த கிதாபில் இருக்குது. யாரோ சென்ன கதையை செல்ல கிதாபில் எல்லாம் ஆதாரத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க இமாம் ஜவஹர் சாதிக் மௌலூத்ல. இப்ப அந்த மனைவி அல்லாஹ் போதுமானவன் வந்து பேசுறாங்க வேற வீட்டு மனைவி. சில நாட்கள்ல என்ன நடக்குது, எந்த வாயால அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வரை கேவலமாக பேசினாலும் அந்த மந்திரியின் மனைவி அதே வாயால ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த மந்திரியுடைய ராஜாவை பத்தி கேவலமான முறையில வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டு உடனே ராஜாவுக்கு இந்த செய்தி போகுது. உடனே ராஜாவுடைய படைகள் வந்து மந்திரியுடைய மனைவியை அடைச்சு பிடிச்சி கைது செய்து ராஜாவுக்கு தேவையில்லாத மாதிரி பேசினதால கொண்டு போய் சிறையில போட்டாச்சு. அந்த மந்திரி நல்ல மனுஷன், அவர் சரியான கவலை இந்த மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு இந்த ராஜாவுக்கு தேவையில்லாம பேசி வாயை கொடுத்து புண்ணாய் கொள்வாங்கன்னு தானே, அது மாதிரி தான் இந்த ராஜாட இந்த மந்திரியோட மனைவிக்கு நடந்தது. கடைசியில மன்னாதாலி வலியன் பகது அதுவும் தோலில் அகர்வு அல்லாஹ் தாலாவுடைய நேசர்களை இன்கார் பண்ணி அகௌரவப்படுத்தி அவமரியாதை செய்தால் அவன் அல்லாஹ் தாலாவுடன் யுத்த பிரகரணம் செய்து கொள்ளட்டும். அல்லாஹ் தாலாவோட யாருக்கா யுத்தம் செய்யணும் என்ற உலகத்தில் அல்லாஹ் செல்றான். அல்லாஹ்வுடைய நேசர்களை இறை நேச செல்வர்களை அகௌரவமா பேசின அல்லாஹ்வாக என்னோட நீ யுத்தம் செய்ய தயாராகிட்டு ஒரு நாள் நடக்காது. நாங்கள் நினைச்சு பார்க்கணும் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அல்லாஹ்வோட அருளை தீர்த்தான் திரியணும். நாங்கள் அல்லாஹ்வோட சாபம் எங்களுக்கு தேவையா? அல்லாஹ்வோட நேசர்களை கேவலப்படுத்தினா அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய லானத்து வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய நேசர் இன்றி எங்களோட உசைன் மூலையில் கொண்டாடப்படக்கூடிய இமாம் ஜவஹர் சாதிக் வலியுல்லாவை அகௌரவமாக கேவலமா பேசினதால அந்த மந்திரியோட அதே மனைவியோட வாயால அந்த ராஜாவை பற்றி கேவலமாக பேசி அவ சிறையில கொண்டு அடைச்சாச்சு. பிறகு பிறகு வெட்டியின் மனைவிக்கு இந்த செய்தி கேள்விப்படுது. இத நான் வேலை செஞ்ச ஊடு மந்திரி நல்ல மனுஷரு, அவரோட பொண்டாட்டி மனைவி இப்படி இறைநேசரை கேவலமா பேசுறதுக்கு அதனால தான் அல்லாஹ் தாலா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்திருக்கிறான். எனவே நான் மந்திரி கிட்ட செல்வன் பேர் செல்றான். மந்திரி யாரு? நான் ஊர்ல வேலை செஞ்சு இப்ப மாறல என கணவன் செல்வம் செழிப்பட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு செய்தி ஒரு தகவலை கூட சொல்ல வந்தேன். உங்களோட மனைவி என்ன செஞ்சாண்டா, நான் அவரோட அந்த இமாம் ஜவஹர் சாதிக் வலியுல்லா அவர்களுடைய அந்த விஷயங்களை சம்பவங்களை எடுத்து செல்லும் பொழுது உங்களோட மனைவி மிகவும் அந்த பெரிய மனிதரை ஏளனமாக பேசினான், கேவலமாக பேசினான். மந்திரி தலையில கை வச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய ஒரு மகான் அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேரப்பிள்ளை, இறைநேச செல்வர். அனி போல அந்த இறைநேச செல்வரையா கேவலமாக அந்த இறைநேச செல்வரையா கேவலமாக ஏன மனைவி பேசிட்டா. அல்லாஹு அக்பர். இமாம் ஜவஹர் சாதிக் வலியுல்லா அவர்களை கேவலமா பேசினா அல்லாஹ் சும்மா விடுவானா? அதற்கு கிடைச்ச பதிலடி தான், அதுக்கு கிடைச்ச ரிப்ளை தான் அல்லாஹ் இடத்துலேருந்து ஒரு மனுஷன் நினைச்சுக்கிற அவன் வாயால பேசுறதெல்லாம் அவன்ட கெட்டித்தனம் இல்லை, அவன்ட கெட்டித்தனம் இல்லை, யார்ட கெட்டித்தனம் இல்லை, அவன் பேசுறது அவனோட கெட்டித்தனம் இல்லை. எல்லாம் அல்லாஹ் தாலாவுடைய அருள், அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் பேசிக்கொண்டிருக்கிறது.
எனவே அந்த பேச்சை வெளியாக்குறது அல்லாஹ் தான். நல்லதையும் பேச வைப்பான் அல்லாஹ் நாடினால், கெட்டதையும் பேச வைப்பான். இது அல்லாஹ்வுடைய கையில். எனவே அந்த மந்திரியுடைய மனைவி அல்லாஹ்வுடைய நேசரை கேவலமா பேச வைத்து, அதே வாயால அந்த மந்திரியோட ராஜாவை பத்தி கேவலமா பேசி அந்த படைகள் வந்து அவ கொண்டு போய் சிறையில போட்டு, இந்த மந்திரிக்கு உடனே கவலை, உடனே போறாரு மனைவி கிட்ட சிறையில, நீ என்ன வேலை செஞ்சிருக்கிற, நீ யார கேவலமா பேசின? இறைநேசி செல்வர் இமாம் ஜௌஹர் சாதிக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி நீ கேவலமா பேசுகிறாய். உடனே அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இஸ்திக்பார் செய். அப்படி செய்யாத வரைக்கும் உனக்கு இந்த இதிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர கஷ்டமா தான் இருக்குது. அதுக்கு பிறகுதான் மனைவிட கண் தொடப்படுவது. சிலவங்களுக்கு பட்ட போல தானே திருந்திட, சிலாக்களுக்கு அல்லாஹ்வோட அருளை கொண்டு எப்பயும் அவங்க திருந்தி அவங்க நல்லடியார்களா தனிப்பான் நல் மக்களாக. சிலவங்க இருக்கிற பட்ட போல திருந்துற கூட்டம் உண்டு. அதுல ஒன்றுதான் அந்த மந்திரிட மனைவி. அதுக்கு பிறகு அவன் கையேந்து துவா செஞ்சு இஸ்திக்பார் செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அல்லாஹ் தஆலா அவனுடைய குதிரத்தை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய நேசரை கேவலமா பேசினதை உணர்ந்து, அது ஒரு தப்பு தவறு என்றதை உணர்ந்த பிறகு அந்த ராஜாவோட உள்ளத்துல ஒரு இறக்கத்தன்மை போட்டு அல்லாஹ் தஆலா, எப்படி இருந்தாலும் இந்த மந்திரி நல்ல மனுஷனே, அவன் மனைவி இப்படி பேசினாலும் மந்திரி நல்லவனே, எனக்கு மிச்சம் ராஜா கிட்ட மந்திரியோட சும்மா ரோட்ல போன வந்தா மந்திரியா வைக்கிறார். எவ்வளவு மெய் நம்பிக்கையாளர் ஆகிக்கணும் இல்லையா? சுமத்திர வந்து மந்திரியா இப்ப ராஜா வந்து வைக்கிறது, அவருக்கு நம்பிக்கையா விசுவாசமா இருக்கக்கூடியவர் தான் மந்திரி ஆகிப்பார் இல்லையா? அப்படிதான் ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் தான், ராஜாங்க மட்டுமில்ல, அரசு சபை மட்டுமில்ல, வீட்டிலே இருந்தால்தான், கடையில இருந்தால்தான். இப்ப எங்க அனுப்பி போனாலும் கடை இருக்குது, அதுல நம்பிக்கை இல்லாத விசுவாசம் இல்லாத கொண்டு வைப்பாரா? வச்சிக்கிற அத்தனை பேரும் நம்பிக்கை விசுவாசம் நாணயம் உள்ளவங்க தான் வைப்பாங்க. அது மாதிரி தான் ராஜா. அப்ப ராஜயோசிக்க அந்த மந்திரி நல்ல மனுஷன் தான். அவர் மனைவி பரவாயில்ல மன்னி கொண்டு கொடுத்து அவர் ரிலீஸ் பண்ணுங்க, படையினர்களுக்கு சென்று அவர் ரிலீஸ் பண்ணிட்டு உடனே மந்திரியோட மனைவி ரிலீஸ், அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது. எனவே இமாம் ஜௌஃபர் சாதிக் வலியுல்லாஹ்வுடைய இது போன்று பல அற்புதங்கள், பல கராமாத்துகள் இமாம் ஜௌஃபர் சாதிக் வலியுல்லாஹ்வுடைய கிதாபிலே இருக்குது. நான் சொன்னதை விட இன்னும் சிறப்பான முறையில் தான் சம்பவம் இருக்குது. என்னால் தெரிஞ்சதை சொன்னேன். தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளவும், என்னை திருத்தி தரவும். கட்டது கையளவு, கட்டாதது உளளவு. எல்லாம் எனக்கு தெரியுமா, நான் இங்க பேச வரல, ஒன்றும் தெரியாது தான் பேச வந்தேன். இந்த போல சென்றதால அல்லாஹ்வுடைய நேசரை பற்றி பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சால் உலகத்துல அதை விட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை. இந்த சிலவங்க சில இடத்துல சில தலைவர்மார புகழத்துக்கு மயக்க கொடுத்து அட்டிக்கு பேசிக்கொண்டு போறேன். ஆனா அல்லாஹ்வுடைய நேசர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் அதுதான் சிறப்பிலும் சிறப்பு. அல்லாஹ்வுடைய நேசர்களை புகழும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் ரஹ்மத்தும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள். இங்கே வந்திருக்கின்ற சாதாத்மார்கள், உலமா பெருமக்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள், நீங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள். நீங்களாம் சந்தோஷமடையணும். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அப்பே பெற்ற ஒரு மகானை தான் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ்ல நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்னொன்று என்ன ஹஜ்ரத், என்ன ஸிக்ருல் அன்பியாஇ இபாதா வ ஸிக்ரு ஸாலிஹீன கஃபாரா. நான் யோசிக்கப்படாது. நபிமார்களை ஞாபகப்படுத்துறது என்னது? இபாதத். ஸிக்ருல் அன்பியா இபாதத். நபிமார்களை பத்தி நாம ஞாபகப்படுத்தினா அது இபாதத் விஷயம். வ ஸிக்ரு ஸாலிஹீன கஃபாரா. சாலிஹீன்களை, இறை தேச செல்வர்களை ஞாபகப்படுத்துறது என்ன? பாவத்துக்கு எந்த குற்றம் வஃபாரா இல்லையா? அந்த ஒரு சிறப்பு மிக்க, அதில் சரியா நான் சொல்றது அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு சிறப்பு மிக்க மஜ்லிஸ்ல தான் நீங்க நிற்கிறீங்க. அல்லாஹ் தஆலா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்க வேண்டும், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய நபிமார்களை
நினைவுபடுத்தக்கூடிய மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்த அனைத்து நன்மக்களுக்கும் உங்களுடைய பிச்சரங்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய பரம்பரையினர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதுபோன்று ஒலிமார்களை சாலியன்களை நினைவு கூறக்கூடிய மஜ்லிஸிலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் தர வேண்டும்.